வெல்கம் டு என்னதைகளை ஏசி ரவி. இந்த வீடியோ நம்ம பார்க்க போது டிஎன்பிஎஸ்சி நடக்கக்கூடிய ஏஇ ட்ரிபிள்இக்குரிய எக்ஸாம். அதில் இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம் ரைட்டுங்களா. டெய்லி நம்ம கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிற கொஸ்டின்ஸு என்னங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுவோம் ரைட்டுங்களா. எக்ஸாமுக்கு நாட்கள் நெருங்கிட்டு இருக்கு. இடையில தீபாவளி பண்டிகை நாளை மறுநாள் வந்து தீபாவளி கொண்டாடுற அதே சந்தோஷத்தோடு நீங்கள் படிச்சுட்ருங்க ரைட்டுங்களா. ஜனவரி 6ஆம் தேதி பரீட்சை நடக்க போகுது. டிசம்பர் மாதம் ஒரு மாதம் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு படிங்க. வெறுமனே படிச்சுட்டு மட்டும் இருந்தால் நம்ம பத்தாது. ரிவிஷன் பண்ணணும். படிச்சதை மறுபடியும் ரீகால் பண்ணி பார்க்கணும், ரிவைஸ் பண்ணணும். நாங்கள் வந்து டெஸ்ட் ஷெட்யூல்லாம் அனுப்பிச்சுட்ருக்கோம். மெட்டீரியல் ரெடியாக இருக்குது. மெட்டீரியல் ரெடியானோன்னா உங்களுக்கு வந்து கைக்கு கிடச்சிரும் ரைட்டுங்களா. நீங்கள் அட்ரஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கொரியரில் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம். இந்த மெட்டீரியல் எல்லா டாப்பிக்கும் 10 யூனிட் இருக்கு இல்லைங்களா. ட்ரிபிள்இல யூனிட் சிலபஸில் 10 யூனிட் இருக்குது. 10 யூனிட் கவர் ஆகும். மெட்டீரியல் ரெடி ஆகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் ரெடியாகும். வீக்காக உங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம். அதனால் நீங்கள் நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டாக படிச்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆகலாம். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இது வந்து ஏற்கனவே கேட்ட கொஸ்டின்ஸ். அதாவது எப்படின்னா ப்ரீவியஸாக கேட்ட கொஸ்டின்ஸ். அதில் எப்படிலாம் அந்த ஆன்சர் வந்து நம்ம 4 ஆப்ஷன் கொடுத்தோம்னா அதில் எப்படி நம்ம ஆன்சர் சூஸ் பண்ணணும் ரைட்டுங்களா. சரியான ஆன்சரை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ரைட்டுங்களா. இப்போ நீங்கள் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் மட்டும் இல்லை, டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாம் மட்டும் இல்லை, அடுத்து வரக்கூடிய ஆர்ஆர்பி எக்ஸாமில் கால்ஃபர் பண்ண போகிறாங்க ஜனவரி 2024 ரைட்டுங்களா. அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து ஏஇ ட்ரிபிள்இ அப்படிங்கிறது மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுட்டு கூடாது. அடுத்தடுத்து வரக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம் எது வந்தாலும் நம்மளால அட்டன் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம தயார்படுத்திக்கணும். ரைட், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இப்போ நம்ம வந்து கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கணும் ரைட்டுங்களா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் பவரை வந்து ஜெனரேட் பண்ணியாச்சு, டிரான்ஸ்மிட் பண்றாங்க ரைட்டுங்களா. டிரான்ஸ்மிஷன் சிஸ்டத்துல ஃபீடர் வந்து எப்படி சப்ளை ஆகுது? ஃபீடர் சப்ளைஸ் பவர் டு எதுக்கு சப்ளை பண்ணுது? ஃபீடர் போகுதுங்களா, ஃபீடர்லேயே சப்ளை போகுதுங்களா, எதுக்கு சப்ளை பண்ணுதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபீடர் சப்ளைஸ் பவர் டு எதுக்கு சப்ளை பண்ணுது? டிரான்ஸ்ஃபார்மர் சப்ஸ்டேஷனுக்கா? மொதல் ஆப்ஷன் டிரான்ஸ்ஃபார்மர் சப்ஸ்டேஷன். பவர் ஜெனரேட் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணும்பொழுது டிரான்ஸ்ஃபார்மர் சப்ஸ்டேஷன் போகுது சரியா. சப்ஸ்டேஷன்ல ஸ்டெப் அப்னு சொல்லியிருக்காங்க. அங்க ஸ்டெப் அப் நடக்குது. சப்ஸ்டேஷன் வந்தாலே ஸ்டெப் டவுன் தான். அங்க ரைட்டுங்களா. ஸ்டெப் அப் ஜெனரேட்டிங் ஸ்டேஷன் தான் ஸ்டெப் அப். அடுத்து வந்து சர்வீஸ் மெயின், அடுத்து டிஸ்ட்ரிபியூட்டர், ஃபீடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் இருக்கு. இந்த 4 ஆப்ஷன்ல வந்து நம்ம ரைட்டான ஆன்சர் எது அப்படின்னு சூஸ் பண்றது. டிரான்ஸ்மிஷன் லைன் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதை நம்ம ஜென்ரேட் பண்ணிட்டாங்க, டிரான்ஸ்மிஷன் லைன் வழியா போகுது. அப்போ எப்படி இந்த பவர் வந்து ஸ்டெப் டவுன் ஆகும், சப்ஸ்டேஷனுக்கு போகும், டிஸ்ட்ரிபியூஷன் லைனுக்கு போகும் ரைட்டுங்களா. இந்த விஷயங்கள் தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். அதனால இதுல ரைட்டான ஆன்சர் எது, கரெக்டான ஆப்ஷன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர். சி, டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிறது தான் வந்து ரைட்டான ஆன்சர் ரைட்டுங்களா. திரும்ப சொல்றேன் கொஸ்டினை பாருங்க. டிரான்ஸ்மிஷன் சிஸ்டத்துல பவர் வந்து ஜெனரேட் பண்ணியாச்சு, டிரான்ஸ்மிட் ஆகுது. டிரான்ஸ்மிஷன் சிஸ்டத்துல பவர், அதாவது ஃபீடர் வந்து சப்ளை பண்ணுது. பவர் சப்ளை எதுக்கு சப்ளை பண்ணுது அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் சப்ஸ்டேஷன் சப்ளை பண்ணல, சர்வீஸ் மெயினுக்கு சப்ளை. சர்வீஸ் மெயின் டைரக்டா எடுத்தோட போயிடாது ரைட்டுங்களா. டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபீடர் சப்ளை பண்ணல, டிஸ்ட்ரிபியூட்டர் தான் பண்ணுது ரைட்டுங்களா. டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிறதா ரைட்டான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்துருமா. ஓகே ரைட். அடுத்து என்ன சொல்றான்னு பாருங்களேன். தி நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஜெனரேட்டட் வில் பி மோர். அதாவது இந்த நம்பர் ஆஃப் யூனிட் வந்து ஜெனரேட்டட் யூனிட், அதாவது ஜெனரேட்டிங் ஸ்டேஷன்ல நடக்கக்கூடிய விஷயத்தை சொல்றாங்க. நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஜெனரேட்டட் வில் பி மோர், அதிகமா இருக்கும் சரிங்களா. நம்பர் ஆஃப் யூனிட்ஸ், அதிகமான யூனிட்ஸ் ஜெனரேட் பண்ணும் பொழுது அது அதிகமா இருக்கும். எந்த கண்டிஷன்ல அதிகமா இருக்கும்? இஃப் தி டேஷ் இஸ் மோர் அப்படிங்கிறாங்க. இங்க டேஷ் சொல்லிட்ட விஷயம் வந்து அதிகமானதான் இங்க அதிகமா இருக்கும் ரைட்டுங்களா. அதான் இதுக்கு வந்து டேஷ்ல என்ன வரும் அப்படிங்கிற 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. காஸ்ட் ஃபேக்டர், டிமாண்ட் ஃபேக்டர், டிப்ரிசியேஷன் ஃபேக்டர், லோடு ஃபேக்டர். ஸோ எல்லாமே காரணிகள். காஸ்ட் அமௌண்ட்டை பேஸ் பண்ணி வர்றது, டிமாண்ட் தேவைகளை பேஸ் பண்ணி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எவ்வளவு ரெக்குவயர்மெண்ட் இருக்கு, டிமாண்ட் எப்போ ஏற்படுது. ஸோ ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும், டிமாண்ட் குறைச்சா இருக்கும். ப்ரொடக்ஷன் குறைஞ்சு போகும்போது டிமாண்ட் அதிகமாகும் ரைட்டுங்களா. ஸோ டிமாண்ட் ஃபேக்டர். அடுத்து டிப்ரிசியேஷன் நமக்கு வந்து தெரியும். இப்போ சாதாரணமா ஒரு டியூப்லைட் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, ஃப்ளோரசன் லேம்ப். இந்த ஃப்ளோரசன் லேம்ப் அப்படின்னு சொல்லும் பொழுது அது புதுசா வாங்கும் பொழுது பிரைட்டா இருக்கும்
ரைட்டுங்களா? நாளாக நாள் பயன்படுத்தும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய பவர் வந்து குறைய ஆரம்பிக்கும். எந்த ஒரு பொருளும் அப்படிதான், ஈவன் மோட்டாரா இருக்கட்டும், ஜெனரேட்டர், எல்லாம் எந்த பொருளமா இருந்தாலும் சரி, நாளாக நாளாக பயன்படுத்தும் போது அதோட எஃபிஷியன்சி ஆகுது குறைய ஆரம்பிக்கும். அதுக்கு பேர் டிப்ரிசியேஷன் ஃபேக்டர் அப்படின்னு பேரு. ஆரம்பத்துல அந்த பொருளை வாங்கும் பொழுது அதுல இருந்து கிடைக்கக்கூடிய எஃபிஷியன்சியை விட நம்ம பயன்படுத்தும் போது நாளாக எஃபிஷியன்சி ஆகுது குறைய ஆரம்பிக்கும். இந்த ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ வித்தியாசம் தான் டிப்ரிசியேஷன் ஃபேக்டர் அப்படிங்கிறது. அது லோடு ஃபேக்டர். லோடு எவ்வளவு எடுத்துக்குது, லோடு அதிகரிக்கும் போது என்ன நடக்குதுங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய இந்த இடையப்பட்ட ரேஷியோ, இதை தான் லோட் ஃபேக்டர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கொடுக்கக்கூடிய 4 ஆன்சர்ல ரைட்டான ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா லோட் ஃபேக்டர் அப்படிங்கிறது தான் ரைட்டான ஆன்சர். ரைட்டுங்களா? ஸோ லோட் ஃபேக்டர் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, லோட் ஃபேக்டர். ஓகேவா? ரைட். அடுத்த கொஸ்டின் போமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர். டிஜிட்டல் வேல்யூ இருக்கு, அதை அனலாக் கன்வெர்ட் பண்ண டிஏசி சொல்றோம்ல, ஏடிசி டிஏசி சொல்றோம் இல்லைங்களா? சோ இங்க சொல்லப்பட்ட விஷயம் டிஏசி, டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர் கேன் பி கன்சிடர்ட் ஆஸ் ஏ, இப்படி கன்சிடர் பண்ணலாம். அதை டிஏசிங்கிறத இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க பாருங்க. ஒரு 4 ஆப்ஷன் இருக்கு. டிகோடிங் டிவைஸ் சொல்லலாம், என்கோடிங் டிவைஸ் சொல்லலாம், மல்டிபிளெக்சர் அப்படின்னு சொல்லலாம், சம்மிங் ஆம்பிளிஃபையர் அப்படின்னு சொல்லலாம். ரைட். இதுல ரைட்டான ஆப்ஷன் எது, ரைட்டான ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தா டிகோடிங் டிவைஸ். சரிங்களா? டிகோடிங் டிவைஸ் அப்படிங்கிறது ரைட்டான ஆன்சரு. அதை தவிர நம்ம ஏதோ இஷ்டத்துக்கு இது வந்து மல்டிபிளெக்சரா இருக்கும், என்கோடிங்கா இருக்கும் அப்படிலாம், சம்மிங் ஆம்பிளிஃபையர் அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. டிஜிட்டல் டு ஆம்பிளிஃபையர் வந்து இப்படி சொல்லலாம், டிகோடிங் ஆம்பிளிஃபையர், டிகோடிங் டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்பது டிகோடிங் டிவைஸ் என்பதுதான் ரைட்டான ஆன்சர். ரைட். அடுத்த கொஸ்டின் போடுமா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். சரி, தெர்மோகப்பிள்ஸ் ஒர்க்ஸ் ஆன். தெர்மோகப்பிள்ஸ்னா நமக்கு தெரியும் மின்னரட்டை. ஸோ மின்னரட்டை அப்படிங்கிறது ஒர்க்ஸ் ஆன் எந்த பிரின்சிபல், எந்த விளைவுல வந்து செயல்படும். விளைவுன்னா 4 சொல்லியிருக்காங்க. இண்டக்ஷன் எஃபெக்ட், சீபேக் எஃபெக்ட், பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், மேக்னோஸ்டாட்டிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இண்டக்ஷன் தூண்டுதல் மூலமா ஏற்படக்கூடிய விளைவு. நம்ம இந்த தியரி சப்ஜெக்ட் நடத்தும் போதே தெர்மோகப்பிளை பத்தி சொல்லியிருக்கோம். நம்ம டிரான்ஸ்யூசர் அது பேஸ் பண்ணி வரக்கூடியதான் தெர்மோகப்பிள்ஸ். டிரான்ஸ்யூசர் அந்த சாப்டர்ல வரும். தெர்மோகப்பிள்ஸ் மின்னரட்டை அப்படின்னு சொல்லுது. ஸோ சீபேக் எஃபெக்ட், சீபேக் விளைவு அப்படின்னு ஒன்று இருக்கு. பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னு ஒன்று இருக்கு. மேக்னடோஸ்டாட்டிக் எஃபெக்ட், இந்த மேக்னெட்டை பேஸ் பண்ணி வரக்கூடியது, மேக்னெட்டிக் எனர்ஜி இருக்கு இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணி வரக்கூடியது மேக்னடோஸ்டாட்டிக் எஃபெக்ட் அப்படின்னு 4 இருக்கு. இதுல ரைட்டான ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டக்ஷன் எஃபெக்ட் என்பதுதான் சரி. சரியா? எப்படி சார் இண்டக்ஷன் எஃபெக்ட் சொல்றீங்களே, ஏன் நம்ம வந்து அது வந்து சீபேக் எஃபெக்டா இருக்காதா அப்படின்னா இருக்காது. ரைட்டுங்களா? இண்டக்ஷன் எஃபெக்டா தான் இருக்கும். நம்ம ஏற்கனவே தெர்மோகப்பிள்ஸ் நடத்தும் போது சொல்லியிருக்கோம். 2 மெட்டல்ஸ் இருக்கு, 2 வெவ்வேறான மெட்டல்ஸ் இருக்கு. அந்த மெட்டலோட முனைகளை வந்து முனைகள்ல 2 மெட்டல் ஜாயின் பண்ணி அதோட ரெண்டு எண்டையும் எடுத்துக்கிறோம். 2 எண்ட்ல என்ன பண்றோம், ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது, அந்த ஹீட் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அந்த தூண்டுதல், ஸோ அதன் மூலியமா தான் இது வந்து செயல்படுது. இந்த விளைவின் மூலமா தான் இது வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இண்டக்ஷன் எஃபெக்ட் என்பதுதான் சரியான ஆன்சர். ஓகேவா? ரைட். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். The transducer that converts measured in the form of pulse in a dash transducer. டிரான்ஸ்யூஷன்ங்கிறது கன்வெர்ட் பண்ணுது. ஒரு டைப் ஆஃப் எனர்ஜி வந்து இன்னொரு டைப் ஆஃப் எனர்ஜியை வந்து கன்வெர்ட் பண்ணுது. அப்படி கன்வெர்ட் பண்ணி மெஷர் பண்றோம். எப்படி மெஷர் பண்றோம்? ஃபார்ம் ஆஃப் பல்ஸ் ஃபார்ம்ல மெஷர் பண்றோம். அப்படி பண்ணும்பொழுது அதுக்கு பேர் என்ன? மெஷர் பண்றோம் இல்லைங்களா, அனதர் ஃபார்ம்ல வந்து அனதர் ஃபார்மா மாறுது. அந்த இடத்துல ஒரு ஃபார்ம்ல இருந்து ஒரு ஃபார்மேஷனுக்கு மாறுது. ஸோ அதுதான் டிரான்ஸ்யூஷன் சொல்றோம். அது கன்வெர்ட், அது மெஷர்மெண்ட் அதன் அதர் ஃபார்மா மாறிடுது. அப்போ வந்து அதோட மெஷர்மெண்ட்டுக்கு மெஷர் பண்றோம். அதுக்கு பேர் என்னன்னு கேட்கறாங்க. அது என்ன டைப் ஆஃப் டிரான்ஸ்யூசர் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ ஆக்டிவ் என்பதா சரியான ஆன்சர். டிஜிட்டல் சொல்ல முடியாது, அனலாக் சொல்ல முடியாது,
பல்ஸ் சொல்ல முடியாது. ரைட்டுங்களா? ஆக்டிவ் என்பதான் சரியான ஆன்சர். ஓகே, அதனால எக்ஸாமுக்கு வந்து நாட்கள் நெருங்கிட்டு இருக்கு. அதனால நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸை நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.